அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கம் நண்பர்களே. என்னுடைய பெயர் சுவே கணேஸ்வர். நான் இயற்கை பாதுகாப்பு கழகம், அதாவது நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்புல திட்ட உதவியாளராக இருக்கேன். குறிப்பாக குழந்தைகளிடம், அடுத்த தலைமுறையிடம் பறவைகளை, இயற்கையை பற்றி ஒரு ஆர்வம் ஏற்படுத்தி கொண்டு செல்வதற்காக செயல்பட்டு வரும் அமைப்பு தான் இயற்கை பாதுகாப்பு கழகம். அதுல ஒரு திட்டம் தான் இந்த ஏர்லி பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட். ஸோ என்னோட மற்ற ஹோஸ்டாக இணைஞ்சிருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கலீக்ஸ் மிஸ் கரிமா, மிஸ் அபிஷேகா அண்ட் மிஸ் மீஷா. ஸோ இவங்க 3 பேருமே என்னுடைய கலீக்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் இந்த மீட்டிங்கில் கோ-ஹோஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மேலும் இந்த காணொளி தொடரை எல்லார்கிட்டையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒருங்கிணைக்கிற வேலையையும் சேலம் பறவையியல் கழகம் சிறப்பாக செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி இந்த காணொளி தொடர் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்திய மற்றும் தமிழக பறவை இனங்கள், அதனுடைய எண்ணிக்கை என்ன, எப்படியெல்லாம் பரவி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பிளஸ் பறவை நோக்குதல் ஏன் இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு அவசியமான ஒண்ணு, வாழிடங்கள் எந்த அளவுக்கெல்லாம் மாறுபட்டுட்டு வருது, ஏன் வாழிடங்கள் முக்கியமானது, அப்புறம் பொது பறவைகள், எங்கேயோ நம்ம போய் தான் பறவைகளை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம சுத்தியே எத்தனை பறவைகள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு என்ன பயன், எப்படி தினந்தோறும் அவை நமக்கு ஒரு பெரிய அளவுல உதவி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கவிருக்கோம். ஸோ கடைசியா இந்த முக்கியமா இந்த அறிமுக தொடரோட முக்கியமான நோக்கமே இணைந்திருக்கும் அனைவரும் பறவைகளை எப்படி எளிமையா அடையாளம் காண்பது. ஸோ உங்ககிட்ட வேற யாராவது புதிய நண்பர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பறவை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எப்படி முறைப்படி ஒரு பறவையை எளிமையாக அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கவிருக்கோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகளுடைய இனங்கள் 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு. அதுல மிகச்சிறிய நம்மளுடைய விரல் அளவே இருக்கக்கூடிய தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, அதுல இருந்து மனிதர்களின் அளவுள்ள பெரிய பெரிய பறவைகள், பாருக்கழுகுகள், சாரஸ் பெரும்பொக்கு, இந்த மாதிரி பல்வேறு விதமான பறவைகள் இந்தியாவில் நமக்கு தென்படுது. அது மட்டுமல்ல, ஒரே சீரா ஒரே நிறத்துல இருந்து பல பல வண்ணங்களோட இருக்கக்கூடிய பறவைகளும் எத்தனையோ இருக்கு. ஓரிட வாழ்விகள் முதல் வலசை பறவைகள் வரை. இது முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்தியா எப்படிப்பட்ட ஒரு சொர்க்க பூமி இயற்கை வளங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில மட்டுமே இருக்கக்கூடிய, அதாவது ஓரிட வாழ்விகள் அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எந்த பகுதியிலுமே இல்லாத, இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமான சில பறவைகளை தான் நம்ம ஓரிட வாழ்விகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வலசை பறவைகள் வெளிநாடுகள்ல இருந்து குளிர்காலத்துல இந்தியாவுக்கு வலசை நம்ம திரும்பவும் அதனுடைய தாயகத்துக்கே போகுது அப்படிங்கிறது, அந்த அந்த மாதிரியான பறவைகளை நம்ம வலசை பறவைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி இந்திய நாட்டுல 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இது உலகத்துல இருக்கக்கூடிய பறவை இனங்களுடைய 13% எண்ணிக்கை அளவு. இது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உலகத்துல அதிக பறவை இனங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளின் 10 நாடுகளின் பட்டியல்ல இந்தியா டாப் 10 வகிக்குது அப்படிங்கிறதே நம்ம எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பூமியில இருக்கோம் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தமிழகத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழகத்துல ஒரு தோராயமாக ஒரு 530 பறவை இனங்கள் இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமா எல்லாத்தையுமே பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இதிகாசங்கள், புராணங்கள், இதுலயும் கூட நம்ம எண்ணற்ற பறவைகளை நம்ம பார்க்க முடியுது.
ஸோ எல்லாருக்கும் தெரிந்த கடவுள் விஷ்ணுவின் வாகனமான கருடன் அப்படின்னு சொல்லப்படுற பறவை வந்து செம்பருந்தாக இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கருதுறாங்க. ஸோ அதே போல இதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். ஸோ ராவணன் வந்து சீதா பிராட்டியை வந்து கவர்ந்து செல்லும் போது ஸோ ஜடாயு அப்படிங்கிற பறவை வந்து அவர்களை காக்க முற்பட்டது. ஸோ அந்த ஜடாயு அப்படிங்கிற பறவை வந்து பாருக்கழுகு, அதாவது வல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனத்தை சேர்ந்த பறவையாக இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. அதே மாதிரி வெறும் இந்த குறிப்பிட்ட இதிகாசங்கள்ல மட்டும் கிடையாது, மற்ற இதிகாசங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா, கதைகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா, வானத்தில் உள்ள நாரைக்கு அதன் பருவ காலங்கள் தெரியும் அப்படின்னு விவிலியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. பிளஸ் மிக மிக சிறிய பறவையான தகைவிலான் பறவை, இந்த ரைட் சைட்ல இதுதான் வந்து தகைவிலான்னு சொல்லக்கூடிய பறவை. இது வந்து பெரும் அளவுல மெக்கால இருக்கிற நகரத்தை தாக்க வரும் படைகிட்ட இருந்து காப்பாற்றியதா ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ நம்ம பண்பாட்டுல பறவைகள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரௌன்சப் பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை அது சாரஸ் பெருங்கொக்குகளா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, சாரஸ் பெருங்கொக்குகளை வந்து எதற்கு இணையா சொல்லுவாங்க அப்படின்னா, கணவன் மனைவி ஒருமித்து வாழ்ற, நீண்ட காலம் வாழ்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இணைஞ்சே இருக்கிறதுக்கு சாரஸ் பெருங்கொக்குகளை வந்து ஒரு அடையாளமா சுட்டி காட்டுவாங்க. இது இந்தியாவுடைய மிகப்பெரிய பறவை இனங்கள்ல சாரஸ் பெருங்கொக்கும் ஒண்ணு. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து இருவாச்சி பறவைகள், ஹார்ன்பில்னு சொல்லக்கூடிய இருவாச்சி பறவைகள் வந்து அவர்களுடைய பட்டியல்ல ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸோ இப்படி மற்ற மாநிலங்கள், மற்ற கதைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழகம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகளை காட்டிலும் எவ்வாறு தமிழகம் சிறப்புற்று இருந்தது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், சங்ககால இலக்கியங்கள்ல பறவைகளை பற்றிய எண்ணற்ற குறிப்புகள் நமக்கு வந்து இருக்கு. ஸோ பறவை நோக்குதல் அல்லது பறவைகள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்வியல் முறையா இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம அது வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் அது ஒரு தொழிலாகவும் அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் பறவைகளோட ஒன்றிணைஞ்சு அந்த மாதிரிதான் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ பறவைகள் இந்த பறவைகள் இந்த காலத்துல வருது அப்படிங்கிறத வச்சு அவங்க எண்ணற்ற தகவல்களை வந்து சொல்ல முடியும். வெறும் பைனாக்குலர்கள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே ஒவ்வொரு பறவையுடைய அடையாளங்களையும் மிக தெளிவா சங்க இலக்கியங்கள்லயும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுல எனக்கு இப்போ ஞாபகம் வர்ற ஒரு பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரும் இல்லை தானே கள்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தாளன்ன சிறு பசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குறுந்தொகை பாடல் இது. ஸோ தலைவனும் தலைவியும் வந்து தனியாக இருக்கக்கூடிய அந்த வேளையில அதற்கு சாட்சியாக ஆரல் மீனின் வருகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய குருகு அப்படிங்கிற பறவை தான் இருந்தது அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த குருகு அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பிட்டான் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற பறவை தான் குருகு. இந்த மாதிரி எண்ணற்ற பறவை இனங்கள் சங்க இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் புள்ளின விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை திரு PL சாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புத்தகம் வந்து நீங்க வாங்கி படிக்கலாம் சங்க இலக்கியத்துல இருக்கிற பறவைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அடுத்ததா பறவை நோக்குதல் அப்படின்னு வரும்போது இது வந்து என்ன? ஸோ பறவை நோக்குதல் அப்படிங்கிறது முக்கியமாக மகிழ்ச்சிக்காகவும் ஒரு பொழுதுபோக்காக ஒரு செயல்பாட்டாகவும் பறவைகளை பார்த்து ரசிக்கிறது பறவை நோக்குதல்னு சொல்றோம். அதுவே முறையா இதை பற்றிய ஒரு படிப்பை வந்து பறவையியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு குறிப்பிடப்படுறவர் வந்து மதிப்பிற்குரிய சாலிம் அலி அவர்கள். அதே போல இந்தியாவின் பறவையியல் தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய காங்கிரஸ நிறுவிய ஒருவரான ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் தான் வந்து இந்தியாவின்
பறவையியல் தந்தையாக மதிப்பிற்குரிய சாலிம் அலி அவர்களாலேயே வந்து அழைக்கப்படுறாரு. சோ இதை வந்து பறவை நோக்குதல் சரி, இதை வந்து ஏன், இது என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இந்த பறவை நோக்குதல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் இதை வந்து பொழுதுபோக்காகவும் செய்யறாங்க, இன்னொரு சிலர் அவர்களுடைய வாழ்க்கையாகவே தொழிலாகவே ஒட்டுமொத்தமா இந்த துறைக்கே வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து நமக்கு இதுல வந்து சந்தோஷம் தாங்க, மகிழ்ச்சி. சோ பறவைகளை பார்க்கும் போதே இப்ப மனசுல நம்ம நினைச்சோம் அப்படின்னாலே, ஒரு மயில் தோகை விரிக்கிறத நினைச்சோம்னாலே நமக்கு எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இல்லைங்களா? சோ அதே போல இயற்கை வரலாறு. சோ இயற்கை வரலாறை பத்தி ஏன் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயற்கையை பற்றிய வரலாறு நமக்கு அதை பற்றிய ஒரு புரிதல் இருந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஏன் பார்க்கணும்? பறவைகளை பார்க்கறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குது, இல்ல பறவைகளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருக்குமே வந்து மென்டலா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மன அழுத்தம், எவ்வளவோ வந்து குறைபாடுகள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல மகிழ்ச்சியாக நம்மை நாமே மன ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிறதுக்கு இந்த பறவை நோக்குதல் மிக சிறந்த செயல்பாடா இருக்கும். இது வந்து ஆராய்ச்சிகள் மூலமாகவே மிக தெளிவாக கண்டறியப்பட்டிருக்கு. பறவை நோக்குதலால் நம்மளுடைய மன ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் நமக்கு வந்து சந்தேகமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு இதை ஏன் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுடைய கவன குவிப்பும் அப்சர்வேஷன் திறமைகளும் இது எல்லாமே வளர்றத வந்து எத்தனையோ பள்ளி மாணவர்களுக்கு இதை நாங்க கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம பார்த்திருக்கோம். பறவை நோக்குதல்ல ஈடுபடுற மாணவர்கள் வந்து தன்னால படிப்புல வந்து கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய அளவுல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முதல்ல பறவை நோக்குதலுக்கு அப்படின்னு யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா, பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, சார் நான் பேர்ட் வாட்சிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், என்ன கேமரா சார் வாங்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ பறவை நோக்குதல் அப்படிங்கிறது வேறு, வெறும் பறவைகளை ஒளிப்படங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் வேறு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாக இருந்தாலும், பறவை நோக்குதலை நீங்க ஆரம்பிக்கும் போது எடுத்ததுமே கேமரா வாங்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவசியம் இல்லை. அது ரெண்டாவது பட்சம் தானே தவிர, பைனாக்குலர் கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னா, பைனாக்குலர் தேவையான ஒரு உபகரணம் தான். அதுக்காக பைனாக்குலர் இல்லைன்னா பறவைகளை நம்ம பார்த்து ரசிக்க முடியாதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. வெறும் கண்களாலேயே நம்ம வந்து பறவைகளை பார்த்து ரசிக்க முடியும். அதுக்கு தேவை நம்மளுடைய ஆர்வம் மட்டுமே. நமக்கு ஆர்வம் இருந்தாலே போதும், பறவைகளை நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கும் பறவைகளை அடையாளம் காண்பதற்கு இந்த 2 புத்தகங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதே போல தமிழ்ல வந்து திரு பா ஜெகநாதன் மற்றும் ஆசை அவர்கள் எழுதிய பறவைகள் ஓர் அறிமுக கையேடு அப்படிங்கிற புத்தகத்தையும் நீங்க தமிழ்ல வாங்கலாம். அது வந்து ஒரு மிகச்சிறந்த புத்தகமா இப்போ இருக்கு. ஸோ பறவைகளை பார்க்கறதுக்கு பெரும்பாலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, பறவையை பார்க்க போகணும்னா எங்க போகணும் அப்படின்னா, வேடந்தாங்கல் போகணும் சார் அப்படிம்பாங்க. இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதோ சில பறவைகள் சரணாலயங்களை பத்தி சொல்லுவாங்க. இல்ல காட்டுக்கு போகணும், இல்ல முதுமலைக்கு போகணும், அந்த மாதிரிதான் நிறைய பேர் சொல்லுவாங்களே தவிர, வீட்டிலிருந்து பறவைகள் பார்ப்பதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம அடுத்தடுத்து வர்ற பகுதிகளில் நம்ம பார்க்க போறோம். ஸோ பறவைகளை எங்கு சென்று பார்த்து ரசிக்கலாம், ஸோ இது வந்து என்னென்ன இடங்கள் இருக்கு, அந்த இடங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காடுகள். ஸோ காடுகள் வந்து உண்மையிலேயே ரொம்ப பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இடமா காடுகள் வந்து திகழுது, குறிப்பா பறவைகளுக்கு. இதுல மிக மிக சிறிய தேன் சிட்டு பூஞ்சிட்டுல இருந்து மிகப்பெரிய இருவாச்சி பறவைகள் வரைக்கும் இந்த காடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய வாழிடமா இருக்கு. தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா முக்கிய காடுகள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலை காடுகளும் வந்து முக்கிய அம்சமா நமக்கு விளங்குது. பெரும்பாலும் காடுகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஞாபகத்துக்கு வரும்.
அதே கிழக்கு தொடர்ச்சி மலை பெரும்பாலானோருக்கு நிச்சயமா அவர்களுடைய நினைவிற்கு வருவதற்கு சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த அளவுக்கு பறவை இனங்களுடைய பல்லுயிரியம் இருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டுமே உரித்தான சில பறவைகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய பறவைகள் கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். காடுகள் தான் வந்து நம் பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வாழிடம் பாத்தீங்க அப்படின்னா புதற்காடுகளும் சமவெளிகளும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தரப்படாத ஒரு வாழிடம்னு பாத்தீங்கன்னா அது புதற்காடுகளும் சமவெளிகளும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம போய் ஒரு புதற்காட்டுக்கு போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா பறவைகளை வந்து ஒரு பறவையுமே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப காஞ்சி போன ஒரு இடம் மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் என்ன பறவைகள் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஆனா புதற்காடுகள் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்ல போனா தரையில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய பறவை இனங்களுக்கு புதற்காடுகள் மிக பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக இந்த புதற்காடுகளும் சமவெளிகளுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு ஒரு பறவை இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆந்திரால மட்டுமே பார்க்கக்கூடிய, அதுவும் குறிப்பிட்டு ஒரு இடத்துல மட்டுமே பார்க்கக்கூடிய ஜெர்டான் ஸ்கோர்சர். ஸோ அவங்க தெலுங்குல வந்து அதை கழுவி கோடி அப்படின்னு அழைக்கிறாங்க. திரு பா ஜெகநாதன் வந்து அந்த பறவையில தன்னுடைய வாழ்க்கையே அந்த பறவையை காப்பாற்றுவதற்காக அர்ப்பணிச்சு செயல்பட்டுட்டு வர்றாரு. ஸோ அந்த ஒரு பறவையை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புதற்காடுகளும் புல்வெளிகளும் சமவெளிகளும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. அது மட்டுமல்ல, தேசிய பறவையாக அறிவிக்கப்பட இருந்த சாலிம் அலி அவர்களால் இதுதான் தேசிய பறவையா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட கானமயில், ஸோ கிரேட் இண்டியன் பஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கானமயிலுக்கும் இது போன்ற வாழிடங்கள் தான் வந்து இன்னைக்கு கடைசி அதனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க பரவி இருந்த கானமயில்கள் இன்னைக்கு ஒரு சில நூறுகள்லயே வந்து ராஜஸ்தான் மாநிலத்துலதான் பெரும்பாலும் இன்னைக்கு வந்து காணப்படுது. ஸோ அடுத்த வாழிடம் பாத்தீங்க அப்படின்னா மலைகள். ஸோ மலைகளுடைய பன்முகத்தன்மை பாத்தீங்கன்னா இந்தியால நமக்கு ரொம்ப பனி படர்ந்த மலைகளும் இருக்கு, மழை காடுகளும் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஒரு தனித்துவம் மிக்க ஒரு வாழிடத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வந்து சோலைக்காடுகள் தான். மேற்கு தொடர்ச்சி மலையில ரொம்பவும் பல மீட்டர் உயரத்திற்கு அப்பால உச்சபட்ச அளவுல இருக்கிற சோலைக்காடுகள் அப்படின்னு சொல்றது புல்வெளிகளுக்கு நடுவுல அங்கங்க காடுகள் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ஷோலா ஃபாரஸ்ட் வந்து இந்தியாவுக்கே தனித்துவமான, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டுமே தனித்துவமான ஒரு அற்புதமான ஒரு வாழிடம். இங்க வசிக்கக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் வந்து உலகத்துல வேற எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அடுத்ததாக முக்கியமான வாழிடம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள். ஸோ நீர்நிலைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது பறவைகளுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு மனிதர்களுக்கும் நீர்நிலைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வருடங்கள் செல்ல செல்ல தண்ணீர் பற்றாக்குறை எந்த அளவுக்கு நம்மள வந்து ஆட்டுவிக்குது. ஸோ அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய போர் வரணும் அப்படின்னா அது நீருக்காக தான் இருக்கும் அப்படின்னு 3ஆம் உலக போர் புத்தகத்துல நீங்க வந்து அதுல ரொம்ப ஆழமாக தண்ணீரின் முக்கியத்துவத்தை பத்தி நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு திரு நக்கீரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நீர் எழுத்து அப்படிங்கிற புத்தகமும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. பண்பாட்டு ரீதியாகவும் எப்படி அதனுடைய தண்ணீரின் ஒட்டுமொத்த வரலாறையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கிய புத்தகமா அது இருக்கு. ஸோ பறவைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய 13 பறவைகள் சரணாலயங்களுமே நீர்நிலைகளை மையப்படுத்தி தான் அமைஞ்சிருக்கு. நமக்கு பறவைகள் சரணாலயங்கள் வந்து எதுவுமே நமக்கு வந்து காடுகள்ல எதுவுமே கிடையாது, அனைத்துமே நீர்நிலைகளை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வருஷம்
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பறவை இனங்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து முதல்ல வந்து இறங்குற இடம் நம்மளுடைய நீர்நிலைகளாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து வாழிடங்கள் அழிக்கப்பட்டு வர்றதுனால நீர்நிலைகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அதே மாதிரி புதிய பறவை ஆர்வலர்கள் தங்களுடைய பறவை நோக்குதல் பயணத்தை துவங்குறதுக்கு நீர்நிலைகளை விட மிகச் சரியான ஒரு இடம் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ காடுகளுக்கு போய் எடுத்ததுமே ஒரு புதிய ஆர்வலரை நீங்க கொண்டு போய் நிறுத்துனீங்க அப்படின்னா எந்த ஒரு பறவையுமே பாக்குறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். பறவைகளை பார்க்கவே முடியாது, வெறும் அதனுடைய ஒலிகளை மட்டும்தான் கேட்க முடியும். அதுவே ஒரு நீர்நிலைக்கு நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா எத்தனையோ நூற்றுக்கணக்கான பறவைகள் வெவ்வேறு விதமா வெவ்வேறு நிறங்கள்ல அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியும். அடுத்ததாக கடல்கள் மற்றும் கடற்கரைகள். உண்மையிலேயே தமிழகம் வந்து கொடுத்து வச்ச இடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றோம் அப்படிங்கிறதே வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் போனா கோரமண்டல் கோஸ்ட், கிழக்கு கடற்கரை, அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளார வந்தா பிளெயின்ஸ், கொஞ்சம் சமவெளிகள், ரொம்ப புதற்காடுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடம். இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. இப்படி ஒரு பல்வேறு விதமான வாழிடங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே சொல்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப 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 பெருமையா இருக்கு. எல்லாருமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு பறவைகளுக்கு மிகச்சிறந்த இடம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம்தான். கடல்களும் கடற்கரைகளும் பறவைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்கள்ல வந்து பறவைகளே இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனா நான் வந்து பறவை நோக்குதலுக்கு கடலுக்குள்ள போயிட்டு, அதாவது போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போய் பறவைகளை பார்க்கும்போது இதுவரை யாரும் பார்க்க முடியாத பல பறவைகளை கடல்கள்லயே தான் அது வந்து தொடர்ந்து அங்கேயே தான் வசிக்கக்கூடிய பறவைகளும் இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கடல் பறவை அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து ஆல்பட்ராஸ். ஸோ ஆல்பட்ராஸ் வந்து நமக்கு இந்தியால கிடையாது. ஆனா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கடல் பறவைகள் பாத்தீங்க அப்படின்னா வில்சன் கடல் குருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாம் பெட்ரல்ஸ் ஆகட்டும், ஷியர் வாட்டர்ஸ் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஆழ்கடலை சார்ந்ததுதான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பெலாஜிக் பேர்ட்ஸ் அப்படிமோ. பெலாஜிக் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து ஆழ்கடல் அப்படின்னு பொருள். கடற்கரைகளும் வந்து இந்த ஷோர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையோர பறவைகளுக்கு இந்த கடற்கரைகள் உண்மையிலேயே முக்கிய வாழிடமா இருக்கு. இந்த கடலுக்கும் கடற்கரைக்கும் இடைப்பட்டு ஒரு அற்புதமான வாழிடத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் வந்து அலையாத்தி காடுகள், நம்ம மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள் வந்து பறவைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மனிதர்களுக்கு நேரடியாக அலையாத்தி காடுகள் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய கடல் அலைகளின் தாக்கத்தை குறைக்கும். அதுதான் வந்து உப்பு நீர் வந்து உள்ள உட்புகாம தடுக்கிறதாகட்டும், பெரிய பெரிய சுனாமி அந்த மாதிரியான ஆழி பேரலைகள்லாம் வந்தா அதனுடைய தாக்கத்தை முற்றிலுமாக குறைக்கக்கூடிய வல்லமை பெற்ற காடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அலையாத்தி காடுகள் தான். ஸோ அதனாலதான் அதுக்கு பேரே வந்து அலையின் தாக்கத்தை ஆத்தும் காடு, அலையாத்தி காடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்ததா இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வாழிடமா இருக்கு இல்லைங்களா, நம்ம வீடு. அதுதான் உண்மையும் கூட. நம்ம வீட்டை சுத்தியே எத்தனை விதமான பறவைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க துவங்கினால் ஒழிய நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஈவன் நகரத்துல கூட, நான் வந்து சேலத்துல ஹார்ட் ஆஃப் த சிட்டில நான் அஸ்தம்பட்டியில இருக்கேன். அஸ்தம்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கேன். அந்த பகுதியிலுமே கூட என்னால இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட வகையான பறவைகளை என்னால இதுவரை வீட்டுல இருந்தே பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நகருக்குள்ளேயும் நீங்க பறவைகளை வந்து பார்த்து ரசிக்கலாம். ஆர்வம் இருந்தா போதும், எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்க பறவைகளை பார்த்து ரசிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்மை சுற்றியுள்ள பொது பறவைகளுக்கு வரும்போது,
ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மையுடைய பறவை காகம். ஸோ காகம் வந்து எந்த அளவுக்கு புத்தி கூர்மை உள்ள ஒரு பறவை அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு இல்லைங்களா? பானையில வந்து தண்ணி ரொம்ப கீழே இருக்கு, ஸோ அது கல்லு போட்டு காகம் தண்ணியை மேல கொண்டு வந்து தண்ணியை குடிச்சது அப்படிங்கிற கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மற்ற இதனுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு 3 to 5 வயது குழந்தைக்கு இருக்கக்கூடிய புத்தி கூர்மை காகங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கரும்பருந்துகள். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கழுகுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேல உயர நம்ம நகரங்களுக்குள்ளார எந்த ஒரு பறவை மேல ரொம்ப உயரத்துல பறந்துட்டு இருந்தாலும் அதை கழுகுகள் அப்படின்னு நம்ம சொல்லியே பழக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம ஊர்ப்புறங்கள்லயும் நகரங்களுக்குள்ளேயும் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய பறவை இனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்கக்கூடிய பறவை இனங்கள்ல ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கரும்பருந்து. இது கரும்பருந்து எப்படி வந்து எளிமையா அடையாளம் காண்றது அப்படிங்கிறது, அதனுடைய பிளவுபட்ட வால் இருக்கு பாத்தீங்களா, வி மாதிரி. சோ இதுதான் வந்து கரும்பருந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி. அடுத்ததாக மைனாக்கள். மைனாக்கள் வந்து எல்லா இடங்கள்லயுமே பெரும்பாலும் பரவி இருக்கு. எல்லாருமே நம்ம வந்து மைனாக்களை வந்து பார்த்திருப்போம். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மைனாவை பத்தி என்னன்னா, எல்லாருக்குமே கிளிகள் தான் வந்து ரொம்ப அற்புதமா பேசுது அப்படின்னு நினைப்போம். ஆனா திரு சாலிம் அலி அவர்கள் அவருடைய புத்தகத்துல என்ன குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னா, கிளியை விட மைனாக்கு வந்து பேசும் திறன் வந்து ரொம்பவே அதிகம். ஆனா அதை வந்து பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால கிளிதான் வந்து ரொம்ப எளிமையில பழக்கப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பறவையா நமக்கு அறிமுகம் இருக்கு. அடுத்தது இந்த பறவையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பறவை தான் இது. குறிப்பா பெங்களூர்ல இருந்து எல்லாம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்லயுமே பெங்களூர் சென்னையில எல்லாம் வந்து மாடப்புறா இல்லாம ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ வந்து இந்த மாதிரியான நகரங்கள்ல பார்க்கவே முடியாது. அடுத்தது குயில்கள் பாத்தீங்க அப்படின்னா, காகங்களுடைய கூட்டில் முட்டையிடும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். குயில்கள் ரொம்ப இனிமையாக பாடக்கூடிய பறவை அது. ஆண் குயில் மட்டும்தான் வந்து பாடும், பெண் குயில் வந்து பாடாது. துவக்கத்துல வந்து என்னுடைய ஆரம்ப பறவை சார் நாட்கள்ல வந்து இது ரெண்டுமே வெவ்வேறு இனம் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப முற்றிலும் வேறுபட்டு இருக்கு பாத்தீங்களா, அதனால இது வேற இனம், அது ஆண் வேற இனம், பெண் வேற இனம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இது வந்து பாலின ஈருருவ தோற்றம், செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னா பாலின ஈருருவ தோற்றம். ஆண் பறவையும் பெண் பறவையும் பார்ப்பதற்கு எப்படி வந்து வித்தியாசமா இருக்கோ அத வந்து பாலின ஈருருவ தோற்றமுடைய பறவைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தையல் சிட்டு, பிச்சு 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 இல்லைன்னா ட்வீ 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 ஸோ அப்படிங்கிற குரல் எழுப்பக்கூடிய பறவை தான் வந்து இந்த மிகச்சிறிய தையல் சிட்டு. பேர்லயே இருக்கு அந்த பறவை என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இலைகளை தைத்து தன்னுடைய கூடை அமைத்துக் கொள்வதனால் இது வந்து தையல் சிட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ கிளிகளும் வந்து எல்லாருக்குமே மிக மிக பரிச்சயமான ஒரு பறவை இனம். இந்த கிளிக்கு பாத்தீங்க அப்படின்னா கழுத்தை சுத்தி ஒரு வளையம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இளஞ்சிவப்பும் கருப்பும் சேர்ந்த ஒரு வளையம். ஆண் கிளிக்கு மட்டும்தான் வந்து இந்த வளையம் இருக்கும், பெண் கிளிக்கு இந்த வளையம் இருக்காது. ஸோ அதை வச்சு நீங்க வந்து எளிமையா இது வந்து ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து கிளியில நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக மனையுறை குருவி. மனையுறை குருவி அப்படிங்கிறது, மனைங்கிறது வீடு, வீட்டுக்குள்ளாரியே உறையும் குருவி அப்படிங்கிறதுனால மனையுறை குருவி அடைக்கலாங்குருவி அப்படிங்கிறதெல்லாம் சிட்டுக்குருவிக்கு இருக்கிற மற்ற சில பெயர்கள். ஸோ சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறது இந்த மேப்ல இருந்து நீங்க ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். சிட்டுக்குருவி வந்து அழிவின் விளிம்புல இருக்கு, அழியும் தருவாயில இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான தகவல். அதே போல செல்போன் கதிர்வீச்சுனால சிட்டுக்குருவிகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதும் வந்து ஒரு இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு தகவலா தான் இருக்கு.
நிறைய பறவைகள் வந்து செல்போன் டவர்லயே வந்து கூடும் கட்டுது, இரவு நேரத்துல அடையவும் செய்யுது. ஸோ அப்படிங்கும்போது இன்னமும் அது நிரூபிக்கப்படாத ஒன்று. அடுத்ததாக மீன்கொத்தி. இந்தியாவில் வந்து நீரை மட்டுமே, நீர்நிலைகளை பெரிதும் சார்ந்திருக்காத ஒரு மீன்கொத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெண்மார்பு மீன்கொத்தி தான். சிட்டில இருந்து, காட்டுல இருந்து, நீர்நிலைகள்ல இருந்து எல்லா இடங்கள்லயுமே இந்த மீன்கொத்தியை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததாக சின்னான். காலையில கூட யாரோ சாட் பாக்ஸ்ல இப்போ சொல்லியிருந்தாங்க, காலையில வந்து நான் ரெட் வென்டட் புல்புல் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த கொண்டைக்குருவி அல்லது சின்னான்னு சொல்லக்கூடிய பறவைகள். ஸோ அடுத்தது சில நீர் பறவைகளை நம்ம ரொம்ப வேகமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மடையான். மடையானுக்கு ஏன் பேர் அப்படின்னா மடை ஓரங்களில் அல்லது ஒரு சின்ன அணைக்கட்டு இருந்தது அப்படின்னா மடை திறந்து பாயும் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த மடையின் ஓரமாக பெரும்பாலும் இருந்து மீனுக்காக காத்திருந்து வேட்டையாடுவதால் அது மடையான் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. ஸோ பல்வேறு இடங்கள்ல இதுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. வயல் கொக்கு, வயல் நாரை, நொள்ளமடையான், அந்த மாதிரி நிறைய குளத்து கொக்கு, குருட்டு கொக்கு, அந்த மாதிரி எண்ணற்ற பெயர்கள் வந்து வழக்கு பெயர்கள் பாண்ட் ஹெரானுக்கு இருக்கு. ஸோ சின்ன கொக்கு. சின்ன கொக்கு இது முழுவதும் நீர்நிலையை மட்டுமே சார்ந்திருக்கும். சின்ன கொக்கு அப்படின்னு சொன்னாலும் இது வந்து அடுத்ததான் பார்க்க போற உன்னி கொக்கை விட இது வந்து பெருசுதான். லிட்டில் அப்படிங்கிறது வந்து மற்ற 3 கொக்கு பெரிய. அந்த 3 கொக்குகள்ல என்னது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து சின்ன கொக்கு அப்படின்னு பேர் வந்திருக்கு. இதனுடைய முக்கிய அடையாளமே பாத்தீங்க அப்படின்னா பாதம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும், நல்ல மஞ்சளாக பாதம் இருக்கும். அலகு வந்து கருப்பு கலர்ல அலகு இருக்கும். ஸோ அடுத்ததாக உன்னி கொக்கு. ஸோ இது வந்து டாக்டர் கொக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் டாக்டர் கொக்கு அப்படின்னா மாடுகள் பின்னாடியே போய் இல்ல கால்நடைகளுக்கு பின்னாடியே போய் அவற்றின் மேல இருக்கக்கூடிய உண்ணிகளை சாப்பிட்டு மாட்டுக்கு உதவுறதுனால இதுக்கு வந்து டாக்டர் கொக்கு அப்படின்னும் ஒரு பேர் இருக்கு. ஸோ அடுத்ததாக சின்ன நீர்க்காகம். எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ரொம்ப எளிமையா பார்த்திருக்க முடியும். நீர்க்காகங்களுடைய இறக்கைகள்ல வந்து பெரும்பாலும் அந்த எண்ணெய் பசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால ஆழத்துக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வேட்டையாடிட்டு வரும்போது அதனுடைய இறக்கைகள்லாம் நனைஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால வெளியில வந்து விரிச்சு வெயில்ல வந்து காய வைக்கும். இதை வந்து நீங்க பல இடங்கள்ல பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முங்கி முங்கி குளிப்பான், அதனால இவன் பேர் முக்குளிப்பான். ஸோ வேட்டைக்காரர்கள் வந்து நீர்ப்பறவைகளை வேட்டையாட போகும்போது இந்த பறவையை மட்டும் வேட்டையாட மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா இவங்க துப்பாக்கியை வச்சு சுடும்போது துப்பாக்கியில இருந்து தோட்டா வந்து இதை நோக்கி பாயும் போது அது தோட்டா போய் இதை சேர்றதுக்குள்ளாரியே இது வந்து வேகமாக தண்ணியில சட்டுன்னு மூழ்கிடும். அதனால இந்த பறவையை வேட்டையாடுறதுல எந்த பயனும் இல்லை அப்படின்ட்டு வேட்டைக்காரர்கள் இதை வந்து வேட்டையாட மாட்டாங்க அப்படின்னு சாலிம் அலி அவர்களுடைய குறிப்புல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அழகான பறவை. பல இடங்கள்ல நீலத்தாழை கோழியை வந்து மயில் கோழி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா கலர் வந்து மயில் கலர்ல இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததா செம்முக்கு ஆள்காட்டி. பேர்லயே இருக்கு பாருங்க. இது வந்து அந்த பக்கம் காடுகள் பக்கமோ இல்ல வயல்வெளிகள் பக்கமோ இல்ல நீர்நிலைகள் பக்கமோ வந்து ஆட்கள் யாராவது நடந்து போனாங்கன்னாவே அங்க யாராவது இருந்தா சத்தம் போட்டு காட்டி கொடுத்துரும். ஸோ பறவை ஆர்வலர்களுக்கு இந்த பறவையை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்ப பாரு சத்தம் போட்டுட்டே கத்திட்டே இருக்கிற பறவை நம்மள வந்து பேர்ட் வாட்சிங்கே பண்ணவே விடாது, அடுத்த பறவையை வந்து கத்தியே விரட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடிக்கையான. ஸோ இதுக்கு ஆங்கிலத்துல வந்து கத்துறது பார்த்தீங்க அப்படின்னா டிட் யூ டூ இட், பிட்டி டு டூ இட், டிட் யூ டூ இட், பிட்டி டு டூ இட் அப்படிங்கிற ஒரு குரல் ஒளி தான் வந்து இந்த பறவைக்கு இருக்கு. ரொம்பவும் ஒரு சிறு அரவம் கேட்டாலும் வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிடும், ரொம்ப நேரத்துக்கு கத்திக்கிட்டே இருக்கும். தரையில முட்டை வச்சு வாழக்கூடிய ஒரு பறவை இது. ஸோ அடுத்ததான் கூழைக்கடா, ரொம்ப பெரிய ஒரு பறவை. ஸோ அடுத்து சில மரவாழ் தரைவாழ் பறவைகளை வந்து வேகமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா குண்டு கரிச்சான். ஸோ இதுக்கும் கருஞ்சிட்டுக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெக்கையில வந்து ஒரு வெள்ளை கலர்ல இருக்கு, அடிவயிறு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கு, ஆனா கருஞ்சிட்டு வந்து முழுமையும் கருப்பாக இருக்கும். மணிப்புறாக்கு கழுத்துல பாருங்க, அந்த இது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ் போர்டு ஞாபகம் வச்சுக்கலாம். செஸ் போர்டுல வந்து எப்படி வந்து கருப்பு வெள்ளையும் வந்து மாறி மாறி இருக்குமோ அதே போல மணிப்புறாவுக்கு அதனுடைய
அதே மாதிரி மணிப்புறாவுக்கும் அதனுடைய கழுத்துல வந்து இந்த செஸ் போர்ட் மார்க்கர் இருக்கிறது ஒரு முக்கியமான அடையாளம். தவிட்டுக்குருவி காலையில யாரோ சொல்லியிருந்தாங்க 7 சிஸ்டர்ஸ் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ அது வந்து இந்த பறவை தான். ஸோ தவிட்டுக்குருவி வந்து எப்பயுமே வந்து கீச் 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 கீச்னு நம்ம வீடுகளுக்கு அருகிலையும் தோட்டங்களுக்கு அருகிலையும் வந்து ரொம்ப ஈஸியா அதை வந்து கூட்டம் கூட்டமா இந்த பறவைய பார்க்க முடியும். இதற்கும் காட்டு சிலம்பனுக்கும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனா என்ன ஒரு முக்கியமான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய தலை பாருங்க ரொம்ப வெளுத்து போன மாதிரியான ஒரு நிறத்துல இருக்கு. ஆனா இந்த ரக்கை பாருங்க, ரக்கை வந்து நல்ல மண்ணு கலர்ல ரொம்ப டார்க்கா இருக்கு. தலை வந்து ரொம்ப லைட்டா இருக்கு. அதுவே காட்டு சிலம்பன் ஜங்கிள் பேப்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை வந்து பெரும்பாலும் உயரமான மலைகள் இல்ல காட்டுப்பகுதிகளை ஒட்டிதான் இருக்கும். நகர்ப்புறங்கள்ல ஜங்கிள் பேப்லர் இருக்காது. அது வந்து முழுமையும் ஒரே கலரா தான் இருக்கும். ஸோ ஆந்தைகள் வந்து எலிகளை வேட்டையாடி சாப்பிட்டு நமக்கு வந்து உதவி பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பனங்காடை இதுவும் வந்து தந்தி கம்பங்கள்ல வயல்வெளிகள்ல நீங்க ரொம்ப ஈஸியா நீங்க பார்க்க முடியும். தூக்கணாங்குருவியும் அதே போலதான் எப்படியான ஒரு அழகான ஒரு கூடு கட்டி ஆண் பறவை உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆர்கிடெக்ட் அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி வந்து இந்த பறவை நோக்குதல தூங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க ஆல்ரெடி பறவை நோக்குதலுக்கு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன வந்து பார்க்கணும், வெறும் பார்வை மூலமாவே நம்ம வந்து பறவைகளை பார்க்கலாம். குறிப்பா பார்வை குறைபாடு இருக்கிறவர்களும் வந்து இந்த பறவை நோக்குதல்ல ஈடுபட முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, செவி வழியாக அதனுடைய குரல் ஒலிகளை கேட்டு நம்ம ஈடுபட முடியும். பறவைகளை பார்த்து எப்படி வந்து அடையாளம் காண்பது அப்படிங்கிறதுக்கான குறிப்புகளை வந்து நம்ம வர அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். வாழிடங்கள். ஸோ எப்பவுமே ஒரு பறவையை நம்ம பாக்குறோம்னா அது எந்த வாழிடத்துல பாக்குறோம், நான் வீட்டு பக்கத்துல பாக்குறேன்னா இல்ல வயல்கிட்ட பாக்குறேன்னா இல்ல நீர்நிலையில பாக்குறேன்னா அப்படிங்கிறது இந்த ஒரு முதல் குறிப்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து அது நீர் பறவையாக இருக்குமா இல்ல ஒரு காட்டுல இருக்கக்கூடிய பறவையாக இருக்குமா அப்படிங்கிறது எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அதனால வாழிடத்தை முதல்ல நீங்க வந்து குறிச்சுக்கணும். பறவையின் உடல் பாகங்களை தெரிஞ்சுக்கிறதும் வந்து ஒரு முக்கியமான அம்சம் தான். ஒரு பறவையை பார்த்து இது இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எளிமையா இருக்கும். அடுத்ததாக இந்த பறவையின் உடல் அளவுல வந்து நம்ம என்ன மாதிரியான அம்சங்களை நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருவாகுது. ஓகே, முதல்ல வந்து நம்ம வாழிடத்தை வந்து குறிச்சு வச்சுக்கிட்டோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு புதிய பறவை, இது வரைக்கும் அந்த பறவையை நான் பார்த்ததே இல்லைங்க. சோ அந்த பறவையை நான் பார்க்கும்போது எப்படி அதனோட அளவை வந்து நான் சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே சில பறவைகள் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, சிட்டுக்குருவி, மைனா, காகம், பருந்து, தேன்சிட்டு, புறா, இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பறவைகள். இந்த நமக்கு தெரிஞ்ச பறவைகளுடைய உருவ அளவோட அது எப்படி வந்து ஒத்து போகுது அப்படிங்கறது நம்ம குறிச்சு வச்சுக்கணும். அடுத்ததாக எடுத்ததுமே நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன நிறம் வந்து கண்ணில் படுது, முழுமையா வெள்ளையா இருந்தது இல்ல பளிச்சுன்னு நல்ல மஞ்சள் கலர்ல இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து குறிச்சு வச்சுக்கணும். உடல் அமைப்பு, அதனுடைய பறவையின் அலகு வந்து ரொம்ப நீளமா இருந்தது, கால் வந்து குட்டையா இருந்தது, இல்ல கால் வந்து பென்சில் மாதிரி ரொம்ப நீளமா இருந்தது, அலகு தடித்து இருந்தது அப்படிங்கிற அம்சங்களை வந்து எழுதிக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்தது வந்து புள்ளிகள், கோடுகள் வேற ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அந்த பறவையை பார்த்து எழுதிக்கலாம். ஸோ அலகின் வடிவம் வந்து ஒவ்வொரு பறவை அதனுடைய உணவை வந்து எந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பறவையினோட அழகு வந்து எப்படி வந்து பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொரு உணவுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பண்புகள். ஸோ ஒண்ணு வந்து யோசிச்சு பாருங்க, ஒண்ணு வாழிடம் குறிச்சு வச்சுட்டோம். அடுத்தது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உருவ அளவு தெரிஞ்ச பறவையோட நிறம் எழுதிக்கணும். பறக்கும் முறை ஒரே மாதிரி நேரா சீரா பறக்குதா இல்ல வளைஞ்சு வளைஞ்சு அலை மாதிரி பறக்குதா. இப்ப உதாரணத்துக்கு காகம் பாத்தீங்க அப்படின்னா சீரா ஒரு மாதிரி நேரா பறக்கும். அதே வந்து மரங்கொத்தி பாத்தீங்க அப்படின்னா அலை போல வளைந்து வளைந்து பறக்கும். அதே உணவு, நம்ம பார்க்கக்கூடிய பறவை என்ன உணவு சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படிங்கறத வச்சும் நம்ம ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி பறவை தனியா இருந்ததா இல்ல கூட்டமா இருந்ததா, நம்ம போன உடனே டக்குன்னு மரத்துல பறந்து போய் உட்காந்துக்குச்சா இல்ல புதருக்குள்ளார ஓடி ஒளிஞ்சு போச்சா, சோ அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம குறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பறவையை அடையாளம் கண்டு அதனுடைய பெயரை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே நமக்கு எளிமையா இருக்கும். அடுத்தது இந்த வலசை பறவையா உள்ளூர் பறவையா அப்படிங்கிறதுக்கு ஈஸியா எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா,
பறவையை வந்து நீங்க வருஷம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கேயே இருக்கக்கூடிய நம்ம உள்ளூர் பறவை. ஸோ அக்டோபர் கடைசியில இருந்து மார்ச் ஏப்ரல் 2 வாரம் அந்த மாதிரியான காலங்கள்ல, இந்த குறிப்பிட்ட காலங்கள் நவம்பர் டு மார்ச்ல வந்து பார்க்கக்கூடிய பறவைகள் நிறைய வலசை பறவைகள் இந்த காலத்துலதான் வரும். இங்க கொடுத்திருக்க பறவை பாத்தீங்கன்னா செங்கால் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூறுவாய் செங்கால் நாராய். கால் பாருங்க, நல்ல ரூபி கலர்ல சிவப்பு கலர்ல இருக்கு. அதே மாதிரி கிழங்கு பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன, அது வாய் பாருங்க, அது பிளக்கும் போது ஒரு பனங்கிழங்கு எப்படி பிளந்திருக்கோ அந்த மாதிரி இருக்கு. கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூறுவாய். நிறைய பேர் வந்து செங்கால் நாரையை வந்து மஞ்சள் மூக்கு நாரை அல்லது சங்குவளை நாரையோடையும் நத்தை குத்தி நாரையோடையும் வந்து ரொம்ப ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா பவளக்கூறுவாய் அப்படின்ட்டு புலவர் வந்து சத்திமுத்த புலவர் வந்து பாருங்க எவ்வளவு சிறப்பா அந்த பறவையை வந்து சொல்லியிருக்காரு. பவளக்கூறுவாய் அப்படிங்கிறதுலே வந்து இதுதான் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக பறவையை பார்த்தாச்சு, குறிப்பெழுதியாச்சு. இப்போ அதனோட பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எப்படி வந்து அந்த பறவையினுடைய பெயரை நாம் தெரிந்து கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஒரு புதிய பறவையை நாம் பார்க்கும்போது அந்த பறவையுடைய வாழிடத்தை முதல்ல குறிச்சு வச்சுக்கணும். ரெண்டாவது, ஏற்கனவே நமக்கு தெரிந்த பறவைகளோடு உருவ அளவு வந்து எப்படி ஒத்துப்போகுது அப்படிங்கிறது குறிக்கணும். அடுத்தது நிறம், அடுத்தது அழகின் வடிவம், இதெல்லாம் வந்து நம்ம குறிச்சுக்கலாம். ஸோ இந்த குறிப்புகளை வைத்து ஒரு கள வழிகாட்டி, அதாவது ஃபீல்டு கைடுன்னு சொல்லப்படுற புத்தகங்களை வைத்தோ இல்ல ஏற்கனவே தெரிந்த பறவை ஆர்வலர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களிடமும் இதை வந்து நம்ம கேட்கலாம். பறவை பட்டியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பறவை பட்டியல் இருக்கு. இது வந்து இபேர்ட்ல இருந்து நீங்க ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அல்லது பேர்ட் கவுண்ட் இந்தியால பறவைகளை அடையாளம் காண்பதற்கு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய தரவுகள் இருக்கு. அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஏதாவது ஒரு ஆப் இருந்தா போதுமே, நான் ஒரு போட்டோ எடுத்துட்டேன் என்னன்னு தெரியல அப்படின்னா மெர்லின் அப்படிங்கிற ஒரு பறவை பார்த்தல், பறவைகளுடைய அடையாளங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கார்னல் லேப் ஆஃப் ஆர்னித்தாலஜி இந்த செயலியை வந்து உருவாக்கி இருக்காங்க. அந்த செயலி மூலமாகவும் நீங்கள் வந்து பறவைகளை வந்து எளிதில் அடையாளம் நீங்க காண முடியும். ஸோ இது வந்து நாங்க இப்போ ஏர்லி பேர்ட்ல இருந்து உருவாக்கி இருக்கிற ஒரு இன்டராக்டிவ் போஸ்டர். ஏர்லி பேர்ட் வெப்சைட்டுக்கு போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, மற்ற சில இந்திய மொழிகள்லயும் இருக்கு. நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, ஓபன் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பறவையை பற்றியும் சிறு சிறு சுவாரஸ்யமான தகவல்களும் அந்த பறவையினுடைய குரல் ஒளிகளும் வந்து உங்களுக்கு லைவா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது குறிப்பா குழந்தைகள் கிட்ட இது மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பல இடங்கள்ல நாங்க வந்து கண்கூடா பார்த்திருக்கோம். ஸோ அடுத்ததாக பயனுள்ள உரளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்ட் கவுண்ட் இந்தியா ஒரு முக்கியமான வலைத்தளம். ஸோ அதுல இருந்து நீங்க எண்ணற்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும். குறிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற பறவைகள், ஒரு பறவையை பத்தி இப்ப நீர்க்காகங்கள்லயே 3 நீர்க்காகங்கள் இருக்கு, அது எப்படி அடையாளம் காண்பது அப்படிங்கிற ரொம்ப விரிவான விளக்கங்களோட பேர்ட் கவுண்ட் இந்தியால நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ அதே போல தமிழ்ல வந்து நான் வந்து நல்ல சிறந்த கட்டுரைகளை படிக்கணும் அப்படின்னா இந்த uiri.wordpress.com. ஸோ இதுல வந்து நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா திரு பா ஜெகநாதன் அவர்கள் அவருடைய பிளாக் இது. மேலும் சேலம் பறவையியல் கழகத்தினுடைய வலைத்தளத்திலையும் வந்து மிகச்சிறந்த கட்டுரைகளை வந்து நீங்க எளிதில் நீங்க பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்ததான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வர்ற தொடர்கள் வந்து பறவைகளுடைய பாடல்கள், ஒலிகளை வச்சு எப்படி வந்து எளிமையா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். பறவைகளை பார்த்து களத்துல வந்து எப்படி வரைகிறது. நிறைய பேருக்கு வரைகிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தயக்கம் இருக்கும். ஐயோ நான் எப்படி வரையணும் தெரியல சார், வரைஞ்சே எனக்கெல்லாம் பழக்கம் இல்லை சார், ஒரு குழந்தைய விட நான் மோசமா வரைவேன் சார் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கும் அவர்களுடைய கான்ஃபிடன்ஸை வந்து அதிகரிக்கும் வகையில பறவைகளை வந்து எப்படி களத்துல ரொம்ப எளிமையா வரைகிறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடும் அடுத்தடுத்த தொடர்ல நம்ம கொண்டு வரோம். முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா தொடர் முடியும் போது நம்ம என்ன சொல்ல இருக்கோம் அப்படின்னா
குழந்தைகள் கிட்ட இந்த விஷயங்களை ரொம்ப எளிமையா எப்படி எடுத்துட்டு போறது? இப்போ நாம உட்காந்து லெக்சர் அடிக்கிற மாதிரிலாம் குழந்தைங்க கிட்ட பேசணும் அப்படின்னா ஏதோ ஸ்கூல் சப்ஜெக்டே இதுக்கு தேவலாம் போல அப்படின்ட்டு குழந்தைகள் நினைச்சிடக்கூடாது. அதனால ரொம்ப எளிமையாக விளையாட்டுகள் மூலமா குழந்தைகள் கிட்ட இதை நம்ம எடுத்துட்டு போறதுக்கான எண்ணற்ற வழிமுறைகள் இருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம அடுத்தடுத்த தொடர்ல நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ மேற்கொண்டு இந்த காணொளி சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். இன்னும் நமக்கு வந்து முழுமையாக நமக்கு 10 நிமிடங்கள் நமக்கு டைம் இருக்கு. பிளஸ் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வெவ்வேறு ஊர்கள்ல இருந்தும் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அந்தந்த ஏரியால பறவை ஆர்வலர்கள் யாரெல்லாம் முக்கியமா இருக்காங்க, எப்படி அவங்கள தொடர்பு கொள்றது அப்படிங்கறதும் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பிளஸ் இதே போன்ற இப்போ நம்ம தமிழ்ல வந்து இந்த டாக் எடுத்திருக்கோம். இதே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏர்லி பேர்டோட யூடியூப்ல இதே போன்ற டாக்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கு. இப்போ கன்னடால ரீசெண்டா ஆரம்பிச்சோம். ஸோ பல்வேறு மொழிகள்ல இது போன்ற காணொளி தொடர்களை வந்து மக்களிடம், குறிப்பாக குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டுட்டு வரோம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருக்குமாயின் ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம். Please me also join in that group. எஸ், நீங்க வந்து இது போன்ற காணொளிகளுக்கும் பல தொடர்களுக்கும் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சேலம் ஆர்னித்தாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டோ இல்லது ஃபேஸ்புக் பேஜோ அல்லது ஏர்லி பேர்ட் கவுண்ட் இந்தியா இந்த ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து இதனுடைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். Yeah, good question. ஒரு நிமிஷம். ஓரியண்டல் மேக்பை ராபின், how it is different from wagtail. ஸோ வேக்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும். மேக்பை ராபின் நல்லா குண்டா இருக்கும், வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும். எவ்வாறு வந்து மேக்பை ராபின் வந்து வாழை தூக்கும் நல்லா. அதுக்கு பேர் வந்து வாழை கிளப்பி அப்படின்னு, வாழை கிளப்பின்னு கூட அதுக்கு ஒரு பேர் இருக்கு. வாலாட்டிகள், வெண்புருவ வாலாட்டி வந்து பெரும்பாலும் தரையில அல்லது டேங்க் மேல அந்த மாதிரிலாம் உட்காந்து கத்தும். புருவம் வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் ஒயிட் ப்ரோட் வேக்டெயிலுக்கு. அதே மேக்பை ராபின் பாத்தீங்கன்னா அந்த புருவம் வந்து வெள்ளை கலர்ல இருக்காது. டு ஈகிள் லே எக் ஆன் கிரவுண்ட் பிகாஸ் மோஸ்ட்லி இட் லிவ் இன் டெசர்ட்ஸ். தரையில முட்டை வைக்கக்கூடிய கழுகுகளும் இருக்கு, மரங்கள்ல கூடு அமைக்கக்கூடிய கழுகுகளும் இருக்கு. ஸோ புதுக்கோட்டையில இருந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. புதுக்கோட்டையில அமைப்பு அப்படின்னு ஒன்றும் இது வரைக்கும் இல்லை. ஆனா புதுக்கோட்டையில என்னுடைய நண்பர் ராஜராஜன் அப்படிங்கிறவர் ரொம்ப எக்ஸ்டென்சிவா புதுக்கோட்டை பறவைகளை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காரு. வாட் இஸ் த டைனி பேர்ட் விச் வி ஸோ ஹம்மிங் பேர்டு வந்து இந்தியாவில் இது வரைக்கும் கிடையாது. ஸோ ஹம்மிங் பேர்டோட வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சன்பேர்ட்ஸ் தான் வந்திருக்கு. So how to differentiate common tailored bird from rufous-faced English name for Sengal Narai? English name for Sengal Narai வந்து white stark, European white stark அப்படின்னு சொல்லுவாங்க. Is there any organization in Hosur? ஹொசூருக்குன்ட்டு தனியா குறிப்பிட்டு ஆர்கனைசேஷன் எதுவும் இது வரைக்கும் இல்லை. ஸோ டெய்லர் பேர்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெய்லர் பேர்டு எல்லா இடத்துலையும் ஊருக்குள்ளார அதனுடைய வாழிடத்தை வச்சு நீங்க வந்து மெயினா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ டெய்லர் பேர்டுக்கு தலை வந்து துருப்பிடிச்ச கலர்ல இருக்கும், உடல் வந்து நல்லா ஆலிவ் பச்சை நிறத்துல டெய்லர் பேர்டு இருக்கும். ருஃபஸ் ஃபேஸ்டு வார்பிளர் வந்து டோட்டலி அது வேறு மாதிரியான ஒரு பறவை. அது அவ்வளவு எளிதில் நீங்க பார்க்க முடியாது. காமன் டெய்லர் பேர்டு தான் வந்து எல்லா இடத்துலயுமே பார்க்கக்கூடிய ஒரு பறவை வந்து அதுதான்.
Can you tell us about birds are extinct in this decade? ஆக போகுது எத்தனையோ பறவைகள் வந்து இப்போ ரீசெண்டா உங்களுக்கு என்னென்ன பறவைகள் அழியும் நிலையில அழியும் தருவாயில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரீசெண்டா இப்போ பிப்ரவரி மாசம் தான் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 ஆர்கனைசேஷன் பேர்ட்ஸ் நேம்ஸ் இன் தமிழ். ஸோ இது வந்து புத்தகங்கள் இருக்கு. பா ஜெகநாதன் மற்றும் ஆசை எழுதிய பா ஜெகநாதன் ஆசை எழுதிய பறவைகள் அறிமுக கையேடு அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க தமிழ் பெயர்கள் தெரிஞ்சுக்கலாம். வில் யூ ஷேர் தி ஸ்லைட்ஸ்? எஸ், கண்டிப்பா வந்து டெஃபினட்டா ஷேர் பண்ணுவோம். ஸோ ஹவு டிஃபிகல்ட் டு டிஃபரன்ஷியேட் ஒயிட் த்ரோட்டட் அண்ட் ஒயிட் ப்ரோட் ஃபேன்டைல் ஃபிளைகேச்சர். ஒயிட் த்ரோட்டட் ஃபேன்டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் இந்தியாவில் இல்லை. ஒயிட் பிரஸ்டட் ஸ்மால் பேர்ட் இஸ் சீன் நியர் அஸ்தம்பட்டி. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இப்படி வெறுமனே சொல்றதுக்கு பதிலாக அது வந்து ஒன்று அஸ்தம்பட்டியில் பார்த்தேன், பறவையுடைய அளவு வந்து எந்த அளவுக்கு இருந்தது, கலர்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்ற இந்த விஷயங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஹவு மெனி ரேர் பேர்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா, என்னென்ன பறவைகள் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து stateofindianbirds.in அப்படிங்கிற வலைத்தளத்தை நீங்க பார்க்கலாம். State of India's birds.in. ஸோ இதில் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வல்ச்சர்ஸ் இன்னும் எக்ஸ்டிங்க்ட் ஆகல. வல்ச்சர்ஸ் இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சில பகுதிகளில் இருக்கு. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ், இது ஒரு நல்ல அருமையான கேள்வி. எனக்கும் வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எளிமையா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு லாட்டின் நேம்ஸ் தான் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் நேம்ஸா இருக்கு. ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு காரண பெயர் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் நான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி குயிக்கா சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ ஃபோன் டவர் டசன்ட் அஃபெக்ட் பேர்ட்ஸ், கண்டிப்பா கிடையவே கிடையாது. மயில்கள் வந்து இரவு நேரத்துல மொபைல் டவர்ல தூங்குறத பார்த்திருக்கேன். பல பறவைகள் கூழைக்கடாக்கள்லாம் வந்து மொபைல் டவர்லயே கூடு கட்டி குஞ்சு பொறிச்சதையும் பார்த்திருக்கேன். நீர்க்காகங்கள் இரவு நேரத்தில் அடையிறதையும் பார்த்திருக்கேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வரைக்கும் மொபைல் டவர்னால ப்ராப்ளம் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. பப்ளிஷ் த லிஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸ் இன் சேலம் ஏரியா இருக்குங்க. இபேர்ட் போனீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து ஒட்டுமொத்த பறவைகளுடைய லிஸ்ட்டும் வந்து நீங்க பார்க்கலாம். வேலூர்ல இருக்கக்கூடிய பறவை ஆர்வலர்கள் எஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் விக்ரம்குமார் இருக்காரு, பிரவீன்குமார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. How do they choose names? Since when surprising so much understood. Costly binocular இல்லாமே வந்து எப்படி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, எப்படி வந்து பெயர்கள் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீர்க்காகம் அப்படிங்கிற பேர் எடுத்தீங்கன்னா அது தண்ணியில இருக்கு, கலர் வந்து காக்கா நிறத்துல இருக்கு, அதனால அதுக்கு நீர்க்காகம். ஸோ இந்த மாதிரி தவிட்டுக்குருவிக்கு பாத்தீங்க அப்படின்னா தவிடு கலர்ல இருக்கு தவிட்டுக்குருவி. ஸோ வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கு எப்ப பாரு, அதனால அது வந்து வாலாட்டி. when will be your next session? ஸோ சூன் நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றோம். பிகாஸ் இப்போ லாக்டவுன் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறதா இருக்காங்க. அதனால எல்லாம் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அடுத்த செஷன் சீக்கிரத்திலேயே நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். எஸ், கண்டிப்பா. திருப்பூர்ல வந்து திருப்பூர் நேச்சர் சொசைட்டி அப்படின்னு இருக்காங்க, திரு ரவீந்திரன் இருக்காரு. ஆமா, அந்த 2.0 அப்படிங்கிற மூவி வந்து அடிப்படையே இல்லாத முட்டாள்தனமான ஒரு படம் அது. So scientific names for them. So bad spread most viral and bacterial diseases. I have seen a bird went high, put up a bone. So Jaishnav, அதுக்கு பேர் வந்து லேமர் கயர். ஸோ லேமர் கயர் பறவை தான் வந்து ரொம்ப உயரத்துல போயிட்டு போனை போட்டு சாப்பிடும். ஃபால்கன் ஜாமாங்க சென்னையில இருக்கு. குக்கு டசன் பில்ட் நெஸ்ட். அது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நமக்கு நேரம் மிக மிக குறைவா இருக்கு. என்னுடைய பெயர் வந்து கணேஸ்வர். நீங்க வந்து என்னுடைய முகநூல் பக்கத்துல நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். ஸோ மழை பெய்யும் போது திறன் how to join Salem
ஆர்னிதாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் சேர்ந்துடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எதுக்கு உங்க குவாலிஃபிகேஷன் பறவை நோக்குதல வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்வம் மட்டும்தான். பாய்சனஸ் பேர்ட்ஸ் ஒன்னே ஒன்று ஐ திங்க் பிட்டோஹி அப்படிங்கிற வேர்டு மட்டும் ஐ திங்க் இட் இஸ். வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? என்னோட மெயில் ஐடியில நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது டைரக்டா வந்து ஏர்லி பேர்ட் வெப்சைட்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ண முடியும். வல்ச்சர்ஸ்லாம் ஒன்றும் இன்னும் எக்ஸ்டிங்க்ட் ஆகல. மாடர்ன் ஹவுஸ் கட்டுறது சிட்டுக்குருவி வீட்டுக்கு வராது கிடைச்சிச்சு. ஸோ சிட்டுக்குருவி வரும் இப்போது வருவதில்லை. ஸோ கொஷின்ஸ் எல்லாம் இப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஸோ நமக்கு நேரம் குறைவு அப்படிங்கிற காரணத்தினால இப்போ நம்ம இதை சீக்கிரமா முடிக்கணும். ஸோ நீங்க என்ன வந்து தனிப்பட்ட முறையில என்னுடைய நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் ஏர்லி பேர்ட் எங்கள வந்து யாரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நாங்க நிச்சயமா வந்து உங்களுக்காக உதவுவோம். ஸோ வவ்வால்கள் வந்து பறவைகள் கிடையாது, அவை வந்து பாலூட்டிகள் இல்லைங்க. பச்சை கிளி வந்து தன்னால பேசாது, அது வந்து மனிதர்கள் வந்து பழக்கப்படுத்துறது தான் அந்த மாதிரி. மழை பெய்யும் போது பறக்கும் திறன் கொண்ட பறவைகள் என்னென்ன? ரொம்ப அடமழை பெஞ்சாலும் எந்த பறவையுமே பறக்காது. ரொம்ப லைட்டா வந்து மழை பெய்யும் நேரத்துல நிறைய பறவைகள் வந்து பறக்கும். கேன் வி ஃபைண்ட் அவுல் இன் தமிழ்நாடு? உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து புள்ளி ஆந்தை இருக்கும். ஸோ ஹாக்ஸ் அண்ட் ஹேரியர்ஸ், யா ஷுவர், அதுக்குன்னு தனியா நம்ம ஒரு செஷன் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். தேனியில் பறவைகள் கழகம் துவங்க பலமுறை தொடர்பு நிச்சயமாக இப்பதான் வந்து புதிதாக நான் வந்து பணியில இணைஞ்சிருக்கேன். ஸோ இதற்கு மேல என்னை எப்போது வேண்டுமானாலும் நீங்க வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். திரும்பவும் நான் உங்களை அழைச்சு பேசுறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு எண்ட் திஸ் செஷனுங்க. ஏன்னா இப்போ 12 மணிக்கு நம்ம செஷனை முடிக்கணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். வாட் இஸ் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் ஹார்ன்பில்? கேள்விகள் வந்து தொடர்ந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதற்கு ஆன்சர் பண்றதுக்கு நேரம் மிக மிக குறைவு அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த செஷன்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ முகநூல் பக்கத்துல நான் இருக்கேன். ஏர்லி பேர்ட், பேர்ட் கவுண்ட் இந்தியா, சேலம் ஆர்னிதாலஜிக்கல் ஃபவுண்டேஷன். என்னுடைய பெயர் கணேஸ்வர். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். உங்களுடைய பேராதரவிற்கு மிக்க நன்றி. மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றிங்க.